எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் பொல்லாதவன் அப்படின்ற மாதிரி செமையா இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். 5ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும். குலதெய்வ ஆசி கிடைக்கும். பெண்கள் மூலமாக, பெண் தெய்வத்தின் மூலமாக, குழந்தைகள் மூலமாக, மனைவி மூலமாக ஒரு லாபம் உங்களை தேடி வரும். இப்ப நினைச்சா கூட நீங்க ஜெயிச்சரலாம். அதுக்கான வாய்ப்புகளை கடவுள் உங்களோட இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தான். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கு. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குருவார பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து, தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகேன் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போற. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர கதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகேன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமர போகிறார். வக்ர கதியில அமர போறார். எகேன் 4ஆம் தேதி என்ன பண்ண போறார், சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமர போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் 17ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறார். எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகுகேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு, நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்லை இந்த மாசம் இப்படியேதான் போகுமா பார்க்கலாமா? தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய, ஆமா அந்த தடவை கனிவான பேச்சலால பயங்கரமா டஃப் கொடுக்க போறீங்க. சரி வாங்க பார்க்கலாம். கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் குரு உட்காந்துட்டாரு. அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுத்துட்டு தான் இருக்கு. கொடுக்குது நிறைய கொடுக்கும். பட் எப்பயுமே குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார். அப்படின்ற அடிப்படையில நம்ம தலையில கொஞ்சம் மண்ணவாரி போட்டுக்காம இருந்தா சரி, மற்றபடி சூப்பரா இருக்கு. மற்றபடி எதுவும் பெருசு இல்லை. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்க்குற இடமெல்லாம் யாருக்கு எங்குதோ இல்லையோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் பொல்லாதவன் அப்படின்ற மாதிரி செமையா இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கடகத்துக்கு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் வார்த்தையெல்லாம் தேடணும். ஐயோ இந்த பிள்ளைங்க பாவமாச்சு, எப்படி சொல்லி தப்பிக்க வைக்கிறது. ஆனா இந்திரவ அப்படிலாம் இல்லை, சூப்பரா இருக்கு. கடகத்துக்கு நிறைய கண்மூடித்தனமான பாசம் உங்களை தேடி வரும். ஒருவேளை நீங்க கடகராசிக்கார பெண்களாக இருந்தீங்க, உங்களோட ஸ்பௌஸோட ஆதரவு கிடைக்கல நினைச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களை கைப்பிடித்துக் கொள்வதற்கான ஆதரவு கிடைக்கும். கடகராசிக்கார ஆண்களாக இருந்தீங்கன்னா, உங்களை தன்னால் நான் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு இன்னுமே உங்க ஸ்பௌஸ் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஆமா சாமி, நடக்கும், நம்புங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை, கண்டிப்பா நடக்கும்.
உங்களுடைய அருமை பெரியது தெரியவில்லை, உங்களுடைய பெருமை தெரியவில்லை, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் தெரியவில்லை என்று அப்படியே நிறைய மானே தேனே பொன்மானே எல்லாம் இந்த தடவை கடகராசிக்காரங்க காதுல விழும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. இது வரைக்கும் ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொன்னாங்களா, எப்ப சார் வருவீங்க, நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்களுக்கான மகத்துவங்கள் அதிகமா இருக்கு. 5ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. குலதெய்வ ஆசி கிடைக்கும், இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த 11ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்ரன் போயிட்டு உங்களோட 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு பாத்தீங்களா. பெண்கள் மூலமாக, பெண் தெய்வத்தின் மூலமாக, குழந்தைகள் மூலமாக, மனைவி மூலமாக ஒரு லாபம் உங்களை தேடி வரும். சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குங்க இந்த தடவை. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருந்த மனநிலை, இந்த மூட் ஸ்விங்லாம் இந்த தடவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிற்கும். பட் அதே சமயம் அங்க கேதுவும் இருக்கிறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஒரு பெண்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய சூழலும் உருவாகும். அதனால கடகராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சோண்டு லைட்டா தம்மா துண்டு கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது பயணப்படுறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை ரீகால் பண்ணி பேசிட்டு போறதுக்கான வாய்ப்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே வேற லெவல்ல கிடைக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் தேடி வரும். யாரெல்லாம் நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு நேரம் சூப்பரா இருக்கு, தவற விடாம பண்ணுங்க. சூரியன் போய் 12ல இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்பவுமே இந்த 2-12க்கு நடுவுல நம்ம இருக்கும்போது நம்மளுக்கான வளர்ச்சி என்பது அபரிவிதமா இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னா நீங்க பண்ணுவீங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆளை தேடுவீங்க, அது நடக்கும். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ஒரு சினாரியை நோக்கி போகும். இது வரைக்கும் அங்க பண்ணிட்டோம் தப்பாயிடுச்சு, இங்க பண்ணிட்டோம் தப்பாயிடுச்சு, ஏதாவது ஆகாம இருக்கணுமேன்னு நம்ம வேண்டிக்கிற அளவுக்குலாம் இல்லாம கரெக்டான ஆட்களை, கரெக்டான வழிகாட்டுதலை பிரபஞ்சம் எந்திரம் உங்களுக்கு அனுப்பும். யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அதெல்லாம் இருந்ததோ தானா சமரசமா முடிஞ்சிடும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம கடனு, தேவையில்லாம வம்பு, தேவையில்லாம வழக்கு, தேவையில்லாம பார்ட்னர்ஷிப், ஏமாற்றம், துரோகம், வாழ்க்கையில நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், அவ்வளவுதான், இனிமே எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நொந்து ஒரு மாதிரி போன கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் 4 பேருக்கு நீங்க கொடுக்குற அளவுக்கு எப்பயும் போல கடகம் தாங்க. அது தாயுள்ளம் கொண்ட கடகராசி, நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்களுக்கு நடிக்க தெரியாது, பாவம் தெரியாதனாலதான் மாட்டிக்கிறாங்க. அவங்கள ஒன்ன மாதிரி உண்டா போனா சொன்னோம் காசு எடுத்து கொடுத்துரும். அதுக்கு எப்ப பார்த்தாலும் யாராவது 4 பேர் துதிப்பாடிட்டே இருக்கணும். கடகத்துக்கு தனியா இயங்க தெரியாது. அந்த இதை வச்சுதான் எல்லாரும். ஆனா இந்த தடவை கடகத்துக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. தலைக்கு மேல குரு அப்படின்றது இந்த ஜென்ம குரு, வனவாசம் அதெல்லாம் கோச்சாரத்துக்கு வராது. மேபி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்மளே நம்மளுக்கான விஷயத்த ரொம்ப இரும்பு பிடியா பிடிச்சிக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. இந்த விட்டு கொடுத்து போறது அப்படின்றது முடிஞ்சு போச்சு, திரும்ப அதையே பேசிட்டு அதுல ஒரு ஸ்டெபனா இருந்துட்டு அடுத்த வாய்ப்புகளை இழத்தல் என்பது சரியான காரணியா இருக்காது. இல்ல போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒண்ணு, இன்னுமே நைட்டு இப்ப நினைச்சா கூட நீங்க ஜெயிச்சிடலாம். அதுக்கான வாய்ப்புகளை கடவுள் உங்களோட இருக்கும்போது கொடுக்கத்தானே போறாரு. அந்த நம்பிக்கையோடு இனிமே வரக்கூடிய காலத்தை கடந்தீர்களால் கடகராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தான். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கு. ஆல்மோஸ்ட் கூட இருக்கக்கூடிய பிளானட் சுக்ரன் 11ஆம் வீட்டு அதிபதியும் கூட இருக்காரு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் பை சொல்லி, அப்ப என்னதான் கிரக யுத்தம் நடத்திட்டு இருந்தாலும் சுக்ரன் அமுச்சு விட்டது கடகத்துக்கு ஒரு தனி பலம். கூட இருந்த புதனுமே அப்படியே 12ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாகும் போது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வத்துக்குரிய செலவு, குழந்தைகளுக்காக செலவு செய்தல், இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக செலவு செய்தல், பரம்பரை வியாதி, இதெல்லாமே புதனை இண்டிகேட் பண்ண, அதற்காக செலவுகள். ஆனா சுக்கிரன் போய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருத்தல் அப்படின்றது, 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல அமர்றது அப்படின்றது நிஜமாவே ரொம்ப நல்ல காலகட்டம் தான். எனக்கு தெரிஞ்சு போன தடவையோட இந்த ஆடி மாசம், அதாவது இந்த ஜூலை மாசம் நிறைய நல்லவைகள் உங்களை தேடி வரும். புதுசு புதுசா நிறைய ஒரு புது நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மென்டலா வாட் நெக்ஸ்ட்ன்னு தெரியாம குழம்பிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான தீர்வு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை சேரும். இறை வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இன்னல்கள் தீரப்போகுது. ஏன்னா அங்க அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை, சனி இருக்கிற இடத்த குரு பார்க்க போறாரு. அப்ப சனி இருக்கிற இடத்த குரு பார்க்கிறாரு அப்படின்னாலே கண்டிப்பாக உக்ர தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாடு செய்ய வேண்டிய காலகட்டத்திற்குள் உங்களை தள்ள போகிறது என்றார். அப்படி வாய்ப்பு வந்துச்சா சாமிகளா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், உங்களுக்கான கடவுச்சீட்டே அதுதான்.
கடகராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கோவில் கட்டணும், இல்ல வந்து உக்கிர தெய்வத்துக்கு ஏதாவது பண்ணணும், இல்ல ஏதாவது ஒண்ணு இது கேட்குறாங்க அப்படின்னா பண்ணிடுங்க. ஏன்னா கர்மா கிளென்ஸ் ஆகுது. 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம், குருவோட வீடு. அது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, மோட்சத்தை குறிக்கக்கூடிய வீடு, கோவில் கும்பாபிஷேகத்தை குறிக்கக்கூடிய வீடு, கோவில்ல பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை குறிக்கக்கூடிய வீடு. அது சுக்கிரன் போய் நெருப்பு வீட்டுல வர உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைய ஹோமம், யாகம், எந்திரம் எல்லாம் உங்களுக்கு இந்த தடவை பலித்தமாகும். கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை நிறைய ஒரு கிளென்சிங் நடக்க போகுது, அப்படிதான் சொல்லுவேன் நான். கிளென்சிங் நடக்கும். வாட்டர் வாஷ் அடிச்சு விட்டு யாராவது உங்ககிட்ட இருந்த நெகட்டிவ்ல அப்படி பிடுங்கி ஒன்றில் தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். உடல் அசதிகள் சரியா போகும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஆனால் மென்டலா கொஞ்சம் பிரச்சனைக்குள்ள போகும். அது எல்லாம் நீங்க படுத்திக்கிறது தான். ஏன்னா குரு தலைக்கு மேல அமர்ந்து கொஞ்சம் இப்படி பண்ணுவாரு. அதுக்காகத்தான் வழிபாடுகளும் தெய்வங்களும். கொஞ்சம் உங்களை பிஸியா வச்சுக்கோங்க, ஷெட்யூல் கரெக்டா வச்சுக்கோங்க. ஹெல்த் வைஸ் ஒன்றும் இல்லை, சூப்பரா இருக்க போறீங்க. இது வரைக்கும் இருந்த எந்த நெகட்டிவும் கடகராசிக்காரர்களுக்கு வரப்போறது இல்லை. நல்ல மருத்துவர் கிடப்பாங்க, நல்ல ரிலாக்ஸேஷனான ஒரு அமைப்பு கிடைக்கும். வெளி ஊருக்கு போறதுக்கு, வெளி இடத்துக்கு போறது, நல்ல தெய்வ கடாட்சம், சித்தர்களுடைய வழிபாடு, ஜீவசமாதியை போய் பார்த்துட்டு வர்றது. நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது அனுபவமான சில விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆறது. என்னெல்லாம் நினைச்சீங்களோ நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடக்கிறது. இதெல்லாமே ஒரு நிஜமாவே மேஜிக் ஆரம்பிச்சிருச்சா என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரிதான் கடகத்துக்கு இருக்க போகுது. நம்புங்க, நான் யாரோ ஊத்தி நம்புறேன். இல்லை சும்மா சும்மா என் உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, என் வாழ்க்கையில கடன் எனக்கு ஒண்ணுமே வரல கமெண்ட்ல போட்டு என்ன ஆகுது? என்ன கழுவி ஊத்தினாப்புல எனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு மீனாட்சி சூப்பரா கொடுத்துருக்கா, உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் கொடுத்துருக்கா. நான் ஏன் கவலை பண்ணுவேன்? நான் ஜாலியா இருப்பேன். ஆனா நீங்க நம்புங்க, எப்ப நாம ஒரு விஷயத்த நம்புறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். இன்னைக்கு தூங்குனா காலையில எந்திரிப்போம், நம்புனாதான் நீங்க எந்திரிப்பீங்க. அதனால கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும், ஏன்னா உங்களை சொல்லி தப்பு இல்லை, நீங்க வாங்கின அடி அப்படி பாவம். வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, உலகம் உங்களை வச்சு வச்சு செஞ்சு எதன் மேலேயும் எல்லாரும் உங்க முதுகுல குத்தி ஏமாத்தி துரோகம் பண்ணி. ஆனா அப்படி இல்லைங்க, இனிமே வந்து கிளாரிட்டி தெரியுங்க. எப்பயுமே தங்கம் போடாதான் தங்கம் ஆகும். நெருப்பு சுடுன்னு சொன்னா கேட்காது, லைட்டா கை வச்சப்பறம் அடுத்த நெருப்பு கிட்ட போகாது குழந்தை. அந்த மாதிரிதான் கடகம் ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. அவங்கள வந்து எமோஷ்னலா வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து சாதிக்கலாம் நினைச்சவங்கள அந்த எமோஷ்னலா நீ இருக்காத அப்படின்றதுக்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த 2.5 வருஷம் கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு சனி. அதனால கொஞ்சம் எமோஷனலா யோசிக்காம, அடுத்தவர்களை பத்தி யோசிக்காம, தன்னை பத்தி தான் யோசிக்கக்கூடிய காரணியை நல்லது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கடகத்துக்கு இந்த தடவை வந்திருக்கு. ஜெயிக்க போறீங்க. ஒரு இடத்துல கட்டுண்ட அமைப்பெல்லாம் அப்படி கட்டாய் வெளில போய் சிங்கம் முஞ்சி புறப்பட்டதுன்னு போறீங்க. உங்களுடைய லெவலை யாராலையும் மாற்ற முடியாது. சூப்பரா இருக்கு கடகத்துக்கு இந்த தடவை. அது ஆடி மாசம்லாம் அம்மனுடைய அனுகிரகம். கடகம்னாலே பெண் வீடுங்க. விரைசூடிய அம்பிகை வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். எங்க இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு காமாட்சி அம்மன் போட்டோ கையில வந்து சேருங்க. காமாட்சி அம்மன் உங்க கையில உட்கார்ந்துருப்பா, உங்க கூடயே இருப்பா. தலையில் பேசூடிய அம்பிகை வழிபாடை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது வாராகியா இருக்கலாம், ராஜமாதங்கியா இருக்கலாம், லலிதா பரமேஸ்வரியா இருக்கலாம். ஏதோ ஒரு அம்பிகை கோயிலுக்கு எதிர்பாராம நீங்க போயிட்டு வருவீங்க. அதோட பிரசாதம் உங்க கையில வந்து சேரும். அம்பிகை உங்களை அப்படியே ஆட்கொள்வார். மீனாட்சியோட சொரூபம் வேற லெவல்ல இருக்கு. 2ஆம் வீட்டுல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது, புதன் இங்க வக்கரமா இருக்கிறது எல்லாம் பார்த்தா மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ண கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அங்கதான் மதுரைக்கு போகணும்ல மேடம், ரொம்ப பிஸியா இருக்காங்க, ரொம்ப கூட்டமா இருக்கு, வீட்டுல உட்காதே கும்பிடலாம். மனோரூபேஷ கோதண்டன் மனசு அப்படி வில்லா வச்சுட்டு நிக்கிறாளாமா, அவளை கும்பிடுங்க போதும். மனம் அலைபயிற மனம் அப்படியே அடங்கி ஒரு அளவுக்கு நம்ம எதுக்கும் காரணம் இல்லை, நம்ம ஜஸ்ட் இயங்குற கருவிதான்ற ஒரு கிளாரிட்டி கடகத்துக்கு இந்த மாதம் வரப்போகிறது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள். 3வது, ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியா போகுது. 4வது, பண ரீதியாக இருந்த தடைகள் நிவர்த்தியாக போகுது. 5வது, ஒரு பெரிய பிளானு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் முனைவோர்களுக்கு அது சக்சஸ் ஆக போகுது. இல்ல வேலை பாக்குறீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா போன மாசத்துல இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சு இந்த மாசம் உங்களுக்கான வேலை பளு அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கடகராசிக்கார பெண்களுக்கு அமோகமா இருக்கு. ஆண்களை விட கடகராசிக்கார பெண்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரம். யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை தூத்துறாங்களோ அவர்களே வந்து உங்களிடம் பேசுவாங்க. நீங்க தான் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே பிளானட் தாங்க. யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்க கிடையாது. அதே காட்டுலதான் மயில வச்சிருக்கு, அதே காட்டுலதான் மான வச்சிருக்கு, அதே காட்டுலதான் அதை அடிச்சு சாப்பிட சிங்கத்தையும் வச்சிருக்கு. ஓகே, அதனால யாருக்கும் யாரும் கெட்டவங்க இல்லை. அவங்கவுங்க குணத்துல அவங்கவுங்க வெளிப்படுறாங்க. அப்படி நம்மளுக்கு ஏதாவது சலனப்படுத்தி இருந்தா கூட அவர்களா வந்து தேடி உங்களை பார்த்து திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. ஸோ கண்டிப்பாக கடத்துக்கு ரீயூனியன் இருக்கு நிறைய. ஆனா ஒரு தடவை வாங்கியாச்சு, கவனமா ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க கடகராசிக்காரர்கள். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போது
குடும்பத்தோடு இணங்கி இருக்கிறதுடைய வாய்ப்பு இருக்கு. பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கடகத்திற்கு இருக்கு. அது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். யாரும் வரமாட்டாங்க, நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு வரும். கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இறங்கி வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. மண்டைக்குள்ள அப்படியே ஒரு லைட் அடிக்கும் பாருங்க. திடீர்னு உட்காந்து விழுந்து படிப்பான். கடகராசிக்கார பிள்ளைகளும் அப்படிதான் படிக்க போகுது இந்த தடவை. சொல்லாமையே புக் எடுத்து வைக்கிறது, சொல்லாமையே படிக்கிறது எல்லாமே நம்மளுக்கே என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே நம்ம பிள்ளைகளா இது அப்படின்ற மாதிரி நம்ம பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை மனதுக்குள் எழுவதற்கான வாய்ப்புகள்லாம் கடகத்துக்கு உண்டு. இந்த தடவை பெருசா கவலைப்படணும். 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கல்யாண கொட்டிமலை சத்தம் கிடக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமண பிராப்தி கிடைக்கும். 2ஆம் திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஒரு செய்தி உங்களை சேரும். நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி முஸ்லீம் கண்ட்ரிகளுக்கு போகிறது, இல்லை வளைகுடா நாடுகளுக்கு போகிறது, இஸ்லாமிய மதத்தோடு தொடர்பு கொள்ளுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். அதற்கான வாய்ப்புகள் உங்களை 100 விழுக்காடு இயக்கும். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். மகான்களுடைய ஆசையின் மூலமாக மகத்தான வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லா விதமான கெட்ட நெகட்டிவும் உங்களை விட்டு கிளென்ஸ் ஆக போகுது. நிறைய சில பேர் நீங்க போகும்போதே நடந்து போவீங்க. ஆனா வேத மந்திரங்கள் ஓது, ஏதாவது ஒரு மந்திரம் உங்க காதுல விழுவும். ஃபீல் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு டிராஃபிக்ல இருப்பீங்க, ஆனா எங்கேயா ஒரு கோவில்ல மணி அடிக்கும், ஒரு மந்திரம் ஓதும், உங்க காதுல மட்டும் ஓடும். அந்த பக்கம் தான் நிறைய பேர் போயிருப்பாங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும். கடகராசிக்காரர்கள் இந்த கிளென்ஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் ஏதாவது அருவிக்கு போவீங்க, ஆறுக்கு போவீங்க, கடலுக்கு போவீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. நிம்மதியா இருப்பீங்க. எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் உங்களை விட்டு போயிட்டு இன்னுமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றியாகத்தான் இருக்க போகிறது. முடிந்தால் நான் சொன்ன இந்த இடங்கள்ல போய் குளிச்சுட்டு வாங்க. நிலவோடு ஒரு 3 வாக் போயிட்டு வாங்க. மேக்சிமம் பௌர்ணமி அன்னைக்கு தண்ணீர் தானம் கொடுங்க. யாரெல்லாம் தண்ணீர் தானம் கடகராசிக்காரங்க கொடுக்குறீங்களோ, நாட் ஒன்லி கடகராசிக்காரங்க, கடகத்துல என்ன பிளானட் இருந்தாலும் தண்ணீர் தானம் செய்ய 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 வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. ஸோ அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு யோகம் இல்லவே இல்லை. இதை பண்ணி பாருங்க. சூப்பரான வெற்றி உங்களை தேடி வர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, கடகராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? முருகப்பெருமானுடைய அருள் மிகச்சரியான முறையில் உங்களை இயக்கும். அதே சமயம் அம்பிகை காளியுடைய வழிபாடு கலக்கங்களை போக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். தலையில் பிறைச்சூடி அம்பிகை, நான் சொல்லிட்டேன், மீனாட்சியை கும்பிட்டுக்கோங்க. அதை தாண்டி தலையில் பிறைச்சூடி அம்பிகை வழிபாடு இந்த தடவை உங்களுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொண்டு சேர்க்கும். ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? கடகராசிக்காரங்க நிறைய மலை பார்ப்பீங்க. ஹில், திடீர்னு மலை முகடு, மலைக்கு போறது, மலை சார்ந்த விஷயத்த பத்தி கேள்விப்படுறது, கிரானைட்டோட கனெக்ட் ஆகிறது, மலையளவு நீங்க உயர போறீங்கன்னு காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மலை பார்த்தல் அப்படின்றது. பார்த்தன கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? திடீர்னு எங்கேயோ ஒரு நாட்டில் தான் இருப்பீங்க, ஆனா போனை திறந்தா மலை மேல யாரோ இருக்கிற மாதிரி, இல்லை மலை சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்க கண்ணில் போடும். இதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்குங்க. எனக்கு வராது, ஆனா உங்க போன்ல வரும். அவளுக்கு தெரியும் எதை காட்டணும் அப்படின்னு. இது வரைக்கும் அப்படியே இருந்த அமைப்புலாம் மாதிரி சிகரத்தை நோக்கி நீங்கள் சிறகடித்து பறக்க போறீர்கள் என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய மலையை பார்க்கறதுக்கான பாக்கியம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. சூப்பரா இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேணாம். கருத்துல மட்டும் கவனமா இருங்க. அடுத்தவங்களை நம்புற விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. தேவையில்லாம நீங்களா போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க. யாரையும் மாத்துறதுக்கோ திருத்தறதுக்கோ நம்ம பிறக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கடகராசிக்காரங்க அடிச்சு அல்டிமேட்டா மாஸ்க் கட்ட போறீங்க. கவலையப்பட வேணாம். சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு.